இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதுன்னா நம்ம ஃபேமிலி டாக்டர் குழந்தை growth நல்லா இருக்குன்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹாஸ்பிடல்ல செக் பண்ண டாக்டர் தான் தப்பா சொல்லிட்டாங்க போல. ஆனா இவரு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அப்படிதான் இருக்குமா? இல்லதானா, நீ உண்மையிலேயே கர்ப்பம் தரிக்கலங்கிறதா உண்மை. உனக்கு ஃபால்ஸ் பிரெக்னன்சி தான். பத்மா அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வராங்கன்னா பாட்டி கண்டிப்பா உன்னையும் செக் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அதனால நான் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். அப்போ அது உண்மை இல்லையா? ஹலோ, யாரு? டாக்டர், நான் ரகுராம் பெரியப்பா வீட்ல இருந்து மாயா பேசுறேன். மாயா, சொல்லுமா. பத்மா அத்தைக்கு உடம்பு முடியலன்னு அவங்கள செக் பண்ண வீட்டுக்கு வரீங்கன்னு மணிமாமா சொன்னாரு. ஆமாமா, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நீங்க இங்க வரப்போ தனாவுக்கு ஒரு உதவி பண்ணணும் டாக்டர். சொல்லுமா, என்ன பண்ணணும்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தன மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வைத்தியச்சி நாடி பார்த்து அவ பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாங்க. அதை கேட்டு வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. திடீர்னு அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவங்க ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அத வீட்ல யார்கிட்டயும் சொல்ல முடியல. நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தா பாட்டி தனவை செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அவ பிரெக்னண்டா இருக்கா, சைல்டு growth நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதானே? ஆமா டாக்டர். ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றீங்க. சொல்றேன், ஆனா நாளைக்கு என்ன சிக்கல்ல மாட்டி விட மாட்டீங்கல்ல? அப்படிலாம் ஆகாது டாக்டர். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரிங்க டாக்டர். என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. எப்படியோ யாருக்கும் தெரியாம மறைச்சிட்ட நீ. இங்க பாரு, இத குறையா நினைக்காத. இதுவும் ஏதோ நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு எடுத்துக்குவோம்.